வணக்கம். இனிய மாலை வணக்கம். தமிழ் மக்களை எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இன்புற்று இருக்க வேண்டும். இந்த சட்டசபையில் நடந்த நிகழ்ச்சியை வச்சு, தமிழக முதல்வர் செஞ்ச நிகழ்ச்சியை வச்சு உதயநதியும் இன்ப நதியும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு மனைவி கணவனை தேடுறாங்க. தமிழக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மனைவி கணவனை தேடாம சரியா பக்கத்து வீட்டுக்காரன் எடா தேடுவா? எடா புறம்போக்குங்களா? பொறுக்கிங்களா? உங்களோட பரம்பரையில் வேணா மனைவி கணவனை தேடாம வேற எவ்வளோ தேடி இருப்பா. ஒரு மனைவி கணவனை தான் தேடணும். வேர்ட்ஸ்வர்த் வார்த்தைகளில் ஏஞ்சல்னு சொல்லி குறிப்பிடுற வேர்ட்ஸ்வர்த் ஒரு புக்கில் ஒரு நாவலில் ஒரு அழகான ஒரு டைலாக் சொல்லியிருக்கார். தற்கொலை செய்து கொள்ளவன் கோழையாளி. கடவுளால் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை செய்து கொள்பவன் கோழையாளி. முயற்சிப்பவன் அதைவிட கோமாளி அப்படின்னு இருக்கான். நாம தற்கொலை செய்து கொள்ளணும்னு சொன்னா ஏதோ ஒரு மனப்பிராந்திலையோ மன விகுதியிலையோ செய்து கொள்ள, அது ஒரு நியாயமானதா இருக்கணும். சரியா? நாம செய்யற முயற்சி ஒரு நியாயமானதா இருக்கணும். அப்பதான் அந்த தற்கொலை முயற்சிக்கு ஒரு மரியாதை இருக்கு. சரியான இந்த உடம்பு இந்த உயிர் கடவுளா கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். எத்தனையோ பேர் பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லி தவம் இருக்கிறாங்க. அதுக்கடையில் நமக்கு கொடுத்து இப்படி ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுத்து நாம நல்ல மாதிரியா படிச்சு சரியா நம்மளை கொண்டு 4 பேருக்கு உதவுறோம்னு சொன்னா அது கடவுளால் நமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் தான். இட்ஸ் ஷோ டெஃபினெட்லி. சரியா? வா இங்க இன்பநிதி முந்திரிக்கோட்டை இங்க வா. ஒரு கணவன் மனைவியை தேடிக்கொண்டிருக்கான்னு சொல்லி ட்வீட் போடுறதுக்கு மேல சரியா ஊராமூட்டு சமோசாக்கு உங்க அப்பா வாய போட போயிட்டு சரியா அதுல தோல்வி அடைஞ்சு விஷத்தை கொடுத்து சாவ போனானு. அதுவும் இந்த தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தாங்க. அதுக்கு வெக்கப்படணும், வேதனைப்படணும், சரியா துக்கப்படணும். உங்களுக்கு தான் மானம், ரோசம், சூடு, சொரணம் ஒன்றுமே இல்லையே. நீங்க எங்க அதை பத்தி கவலைப்பட போறீங்க? சரியா? உங்க அப்பனுக்கு அப்பா ஒருத்தர் இருக்கான் பார், முன்னாள் முதலமைச்சர் அந்த கோணவாயன். சரியா? அவன் லீவிலைகளை பத்தி கேளு, அவன் உனக்கு சொல்ல மாட்டான். அவன் கிட்டத்துல போயிட்டு சரியா சத்யன் தேட்டர், ஆனந்த் தேட்டர், அலங்கார் தேட்டர், நியூ காலேஜுக்கு பக்கத்துல இருந்த யாத்கார் லஸ்ஸி, இதை மட்டும் அவனுக்கு நினைவு காட்டு. சரி? அது மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு ஆள் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அது என்னாண்டு சரியா அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்பவும் உங்க அப்பனுக்கும் சரி உங்க அப்பனுக்கும் சரி மானம், ரோசம், சூடு, சொரணம் ஒன்றுமே இல்லை. சரி? ஏன்னா உங்களோட பரம்பரைக்கே மானம், ரோசம், சூடு, சொரணம் இல்லையடா. எல்லாரையும் கொத்தடிமையா வைக்கிறோம். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். அது உங்க அப்பா இருக்கான் பார், உங்க அப்பனுக்கு அப்பா அவனுக்கு அப்பா இருக்கான் பார், அவன் எழுதுன டைலாக் அது அவனுக்கு தான் பொருந்தும். உண்ட கொள்ளு தாத்தா இருக்கான் பார், அவன்ட லீலைகள் பெரிய லீலைகள். அதுல வழியா வந்தவன் தான் உங்க அப்பன். சரியா? போயிட்டு கேட்டுப்பார், ஒழுங்கா போய் கேட்டுப்பார். ட்வீட் பண்றதுக்கு முதல்ல, எதுவும் பேசுறதுக்கு முதல்ல உங்களோட ஜாதகத்தை தோண்டி எடுத்துட்டு பேசுங்க. சரியா? உங்களோட பரம்பரையிலே ஒருத்தி இருக்கா கல்யாணம் முடிக்காம புருஷன் இல்லாம, அவளை நல்லா ஒரு மாப்பிள்ளையா போயிட்டு கல்யாணம் பண்ணி வைங்களேன். அதுக்கு வக்கு இல்லாம புறம்போக்கு நீங்க எல்லாம். நீங்க வந்துட்டீங்க கமெண்ட் கொடுக்கறதுக்கு. ஏண்டா இனிமேல்ட்டு முந்திரி கொட்டை மாதிரியே இரு. சரியா? இனிமேல்ட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணன்னு சொன்னா உங்க அம்மா கிட்ட குடிச்ச பால் நீ வெளியில எடுக்க வேண்டிய அந்த மாதிரி அசிங்கமா பேப்பன் போ, ஓரமா போ. உங்க அப்பனுக்கே நான் உரியா உரிச்சு வச்சவன். நீ எல்லாம் என்ன மாத்திரம்? சரியா? ஓரமா போய் விளையாடு. இந்த சைமன் செபாஸ்டின் ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருக்கார், நான் வரேன்டா நான் பார்த்து கிடிப்பேன், புடுங்குவடா நீ புறம்போக்கு, நீ புடுங்குவ. கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒன்ற டைலாக் தான். தம்பி உடையான் படைக்கஞ்சான். யாரை பார்த்து? நம்ம தலைவர் விஜய பார்த்து சொன்னதானே? நம் வீர பரம்பரை, அந்த வீர பரம்பரையும் மயிர்ல போயிட்டு அந்த தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொன்ன அதுவும் புடுங்கிட்டு போயிட்டு இப்போ அங்காளி பங்காளியை சேர்த்துக்கிட்டு
எந்த தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொன்னியோ அந்த தம்பியை எதிர்க்கிறதுக்கு சரியா நீ தேர்தலில் நிற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க. இதை யோசிக்கப்போக்குள்ள எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்வோமடா. எதையும் நாங்க எதிர்கொள்வோம். ஒரு மரியாதைய காரணமா எடப்பாடியை போய் சந்திக்கல. எவ்வளவு தலைவர் இருக்காங்க, அவரெல்லாம் போய் சந்திக்கல. ஒரு மரியாதை காரணமா நீ தம்பின்னு கூப்பிட்டதுக்காக வேண்டி எலெக்ஷன்ல ஜெயிச்சு உனக்கு மரியாதை கொடுத்து உன்ட வீட்டுக்கு வந்த நம்ம தலைவரை பார்த்து நீ என்னன்னா பேசுறட நீ டே புறம்போக்கு, மலையாளி விந்துக்கு பிறந்த புறம்போக்கு, திருப்பூர்க்கி என்னன்னா பேசுற நீ. மக்கள் இதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீ வா, சட்டசபைக்கு வா, முதல் முறையா நீ சொல்லு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களேன்னு சொல்லு. உனக்கு சம்பவம் காத்திருக்கு. சட்டசபை உள்ளுக்கு உனக்கு சம்பவம் காத்திருக்கு. உனக்கு மாஸ் சம்பவமா இருக்கும். உனக்கும் கவலையே படாது. அந்த உதயநிதி சொன்ன மாதிரி டைலாக நீ ரிப்பீட் பண்ணியிருக்க. சட்டசபையை ஷூட்டிங் ஸ்பாட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி அதை நீ வேற விதமா சொல்லியிருக்க. ஏண்டா நீ உப்பு போட்டு தான் சோறு தின்றியா இல்ல வேற ஏதாவது தின்றியாடா? நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதிக்கு தகுதியானவன்டா. நீ போடா, போயிட்டு நாண்டுகிட்டு சாவுடா. நாம் தமிழர் கட்சியை கழிச்சுட்டு பிச்சைக்கார கழகம் சொல்லி ஒன்று வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு உன்ட லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் நீ உழைச்சி சாப்பிட்டுருக்கியாடா? பொம்பளைங்களை வித்து சாப்பிட்ட வேண்டா நீ. அப்படி இல்லாட்டி ஏன் அவளை போயிட்டு 7 தடவை கழுக்கறுப்பு செய்ய போற? புறம்போக்கு திருப்பூர்க்கி நீ வா, நீ சட்டசபைக்கு வா, உனக்கு சம்பவம் காத்துட்டு இருக்கு. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. இவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.